முழங்கால் வலி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ இல்லைன்னா முட்டி தேய்மானம்னு சொல்லி யாருக்காச்சும் இருந்திருக்கலாம். அதை தவிர நீர்க்கட்டு இல்லைன்னா முட்டியில் இருக்கிற எலும்புக்கு இடையில இருக்கிற இடைவெளி கம்மி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸில் பூரணமாக குணமாகும். அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முழங்காலில் ஃபஸ்ட்டு வலி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். இல்லை இந்தியன் டாய்லெட் இல்லாதவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு ரீசனுக்கு ஸ்குவாட் பண்ணி குந்த வச்சு உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ அந்த வலி தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா கீழே சமணங்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படி ஏறினா வலி, மலை மாதிரி ஒரு இடத்துல இப்படி ரேம்ப் மாதிரி இருக்கிற இடத்துல ஏறுறப்போ வலி, அதுக்கப்புறம் இருக்க ரொம்ப தூரம் நடந்தால் வலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலி, அப்புறம் எந்நேரம் ரெஸ்ட்டில் இருந்தால் கூட வலி. இப்படி தான் அதனோட ஸ்டேஜஸ் அதிகமாகிட்டே போகும். சரி, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இதுக்கு தீர்வு இருக்கானா? கண்டிப்பாக நிரந்தர தீர்வு இருக்குது. அது முழங்கால் வலி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். நம்மளுக்கு ஏஜ் ஆகிறப்ப எப்படி நம்மளோட முடியெல்லாம் வெள்ளையாகுதோ, முடி சொட்டையாகுதோ, அதே மாதிரியே உள் உறுப்புகளும் தேய்மானம் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. அந்த தேய்மானம் ஆனதை பர்சனலாக அதை ஒன்றும் பண்ண முடியாது, தேஞ்சு போனது தான். ஆனால் வாழ்க்கை பூரா வலி இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் அது முத்தாமல் காப்பாற்றுறதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. அதுதான் எக்ஸசைஸ் பண்ணி குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது. குவாட்ரிசெப்ஸுங்கிறது தொடையில் மேலே உள் சைடு வெளி சைடு இருக்கிற மசில். ஹாம்ஸ்ட்ரிங்கிறது பின்னாடி தொடையில் பின்னாடி இருக்கிற மசில். காஃபுங்கிறது முட்டிக்கு கீழே இருக்கிற மசில். சரிங்களா? இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறதன் மூலம் கண்டிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயை கண்டிப்பாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். குவாட்ரிசெப்ஸை மட்டும் ஸ்ட்ரென்த் பண்ணாமல் இடுப்புக்கு கீழே லம்போசேக்ரல் மசில்ஸில் ஆரம்பித்து குளூட்டியல், குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில் எல்லாத்தையும் பாதம் வரைக்கும் ஸ்ட்ரென்த் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருக்குது. ஒரே அந்த முட்டியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஃபுல் லோவர் லிம்னா கால் பூரா கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இடுப்போடு சேர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது சர்க்குலேஷனை முட்டிக்கு நல்லா போக வச்சு மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி போஸ்டரை கரெக்ட் பண்ணி கெயிட் ட்ரைனிங், வாக்கிங்கை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இந்த மாதிரி, அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அதிகப்படுத்தி அந்த மடக்கிறது நீட்டுற ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அதிகப்படுத்தி ஸ்ட்ரென்த்தனும் பண்ணி இன்ஃப்ளமேஷனை எல்லாம் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சி விட்டு நல்லா க்யூர் பண்ணுது. இதை விட பெட்டர் மெத்தடு உலகத்தில் இருக்கானா? இல்லவே இல்லை. வேறு எந்த மெத்தடும் உங்களுக்கு ஒரு தீர்வாகவே இருக்காது. கண்டிப்பாக வம்பில் தான் போய் முடியும். உங்களுக்கு கெட்டது தான் நடக்குமே தவிர நல்லது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக எக்ஸசைஸ் மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்குது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும்தான் தீர்வாக இருக்குது. அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது தான் தீர்வாக இருக்குது. இன்றைக்கி இதுக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். முட்டிக்கடியில் துண்டு வச்சுக்கோங்க. முழங்கால் கடியில் துண்டை மடக்கி வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்துங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 1 ரிலீஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலீஸ் பண்ணுறப்ப தூக்கக்கூடாது. 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 7 டைம்ஸ் வலது முட்டிக்கும் 7 டைம்ஸ் இடது முட்டிக்கும் செய்யணும். இடது முட்டியில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 1 கீழே அமுத்தணும். துண்டு சின்னதாக தான் மடக்கி முட்டிக்கடியில் வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 ரிலீஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை வலது காலும் 7 தடவை இடது காலும் அமுத்தணும். இப்படி அமுத்துறப்போ இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் ஆர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். இப்படி அமுத்துறதுனால நல்லா மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது மூமெண்ட் இல்லாதனால எத்தனை தடவை வேணுனாலும் ஒரு நாளைக்கு 100 தடவை 300 தடவை கூட செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் அன்லிமிட்டடாக செஞ்சு வலியை குறைச்சிக்கோங்க. இதை தவிர இதுக்குன்னே நிறையா எக்ஸசைசஸ் இருக்குது. இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு முட்டி வலி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் முட்டி வலி வந்ததுக்கப்புறம் இந்தியன் டாய்லெட், அதாவது ஸ்குவாட்டிங் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். கிராஸ் லெக் சிட்டிங்கை அவாய்ட் பண்ணணும். சம்மணங்கால் போடுறது, இல்லை காலை பின்னி உட்காடுறது, இல்லை கால் மேலே கால் போட்டு உட்காடுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இல்லை அந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஸ் ஆர் ஹாட் பேக் 10 to
15 மினிட்ஸ் அந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு இந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க. இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் நீ பெயின் இல்லாமல் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, வீட்டுக்கு உள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நல்லா மன மகிழ்ச்சியாக அன்பாக இருங்க. அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். மகிழ்ச்சியாக இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். திஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்.